ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுன்னா என்னன்னு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா யாருக்காவது? ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுன்னா என்ன? அதில் 2 வேர்டு இருக்கா, ஃபினான்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட். அப்போ நம்ம மணியை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறோங்கிறது தான் என்னது, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். இதை நம்ம ஜென்ரலாக சொல்லும்போது 2 வேர்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம், ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் அலோகேஷன். ஸோ மணியை நம்ம எப்படி ப்ரொக்யூர் பண்ணுறோம், அதை எப்படி நம்ம அலோகேட் பண்ணி யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம படிக்கிறது தான் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். சரிங்களா? ஸோ இதில் நம்ம என்னென்ன பார்ப்போம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுன்னா என்ன, தென் அதோட அப்ஜெக்டிவ்ஸ். சரிங்களா? இதுக்கு அடுத்தது டைம் வேல்யூ ஆஃப் மணி. இப்போது நான் இன்றைக்கி ₹1 வச்சுருக்கேன், இதோட வேல்யூ ஃப்யூச்சரில் எப்படி ஆகலாம், மேபி இன்க்ரீஸ் ஆகலாம் ஆர் இஸ் டிக்ரீஸ் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு 5 years முன்னாடி ஒரு லேண்டை வாங்கி போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது அதோட வேல்யூ சேமாக தான் இருக்குமா, இன்க்ரீஸ் ஆகிருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ ப்ரெசண்ட்டில் இருக்க மணி வேல்யூ ஃப்யூச்சரில் அதே மாதிரி இருக்காது. ஸோ அதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக டைம் வேல்யூ ஆஃப் மணி. இதுக்கு அடுத்தது ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன். இப்போ நான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ இன்வெஸ்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ரிஸ்க் இருக்குது, என்ன ரிட்டர்ன் வரும், இதை நம்ம எப்படி மெஷர் பண்ணுறது. சரிங்களா? ஸோ இதெல்லாமே இங்கே வந்து உங்களுக்கு சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப இன்டெப்த்தாக இருக்காது. பட் ஃபைனலில் உங்களுக்கு இதுவே எலாபரேட்டாக கொடுத்துருப்பாங்க. ஷேர் மார்க்கெட்டை பற்றி இங்கே கொஞ்சம் நல்லா பேசிக் தெரிஞ்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலில் இன்னும் ஈஸியாக இருக்கும். சேம் செகண்ட் சாப்டரும் உங்களுக்கு நமக்கு எதை பற்றி தான் இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் ஷேர் மார்க்கெட்டை, இதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பற்றி தான் இருக்கும். ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னால் என்னென்ன நம்ம சொல்லலாம்? ஆர்பிஐ, பேங்க் சொல்லலாம். தென் வேறு பேங்க் இல்லாமல் என்பிஎஃப்சிஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்கா. ஆஃப்டர் தட் மியூச்சுவல் ஃபண்டு, இதை பற்றியெல்லாம் நம்ம செகண்ட் யூனிட்டில் படிப்போம். இதுக்கு அடுத்தது யூனிட் 3ல் ஃபினான்ஷியல் அனாலிசிஸ். இதில் வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஒரு வருஷத்தோட டேட்டாவையும் நெக்ஸ்ட் இயரோட டேட்டா, லைக் இப்படி 2015, 2016, இப்போ இந்த 2 வருஷம் இருக்குது அப்படின்னா ஒரு வருஷத்துக்கும் இன்னொரு வருஷத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, என்ன சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக கம்பேரிட்டிவ், காமன் சைஸ் அண்ட் ட்ரெண்ட் அனாலிசிஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுக்கு அடுத்து ஃபினான்ஷியல் ரேஷியோஸ், ஒரு ஐட்டமுக்கும் இன்னொரு ஐட்டமுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட கரண்ட் லயபிலிட்டிஸ்க்கும் கரண்ட் அசட்ஸுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப். ஜென்ரலாக நம்ம 2:1ங்கிற ரேஷியோவில் சொல்லுவோமா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஐட்டமையும் நம்ம இன்டெப்த்தாக படிப்போம். இதுக்கு அடுத்தது ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். கேஷ் ஃப்ளோ நம்ம ஆல்ரெடி எங்கே பார்த்தாச்சு, கார்ப்பரேட் அக்கௌண்டிங்கில் பார்த்தாச்சு. அதை ஒன்று மட்டும் நம்ம பார்த்தா போதும், இங்கே இருக்க கேஷ் ஃப்ளோவும் நம்மளுக்கு கவர் ஆகிடும். இதில் என்ன ஒரு டிமெரிட் அப்படின்னா, கேஷ் ஃப்ளோவில் நமக்கு கேஷ் ஐட்டம் மட்டும்தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். கரெக்டுங்களா? பட் ஃபண்ட் ஃப்ளோவில் நான் கேஷ் ஐட்டம்ஸும் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுதான் இது ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸு. இதுக்கு அடுத்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்னால், இப்போ நான் ஒரு கம்பெனி நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நான் என்னென்ன வேல நான் மணியை ப்ரொக்யூர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது நம்மளோட சோர்ஸ். ஒரு ஒரு சோர்ஸுக்கும் எவ்வளோ செலவாகுது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஈக்விட்டியாக இஷ்யூ பண்ணுறீங்க அப்படின்னா ஈக்விட்டிஸ்க்கு நம்ம என்ன கொடுக்கணும், டிவிடெண்ட் கொடுக்கணும். இதுவே டிபென்சர்ஸாக இஷ்யூ பண்ணிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். ஸோ அப்போ அதுக்கு எவ்வளோ செலவாகுது, அப்போ எந்த ஆல்டர்னேட்டிவை நம்ம செலக்ட் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டலில் பார்ப்போம். தென் கேபிட்டல் பட்ஜெட்டிங். கேபிட்டல் பட்ஜெட்டிங் அப்படிங்கிறது, இப்போ நான் ஒரு ப்ராஜெக்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதில் நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா, அதில் இன்வெஸ்ட் பண்ணேன்னா எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும். சரிங்களா? இதுதான் நம்ம கேபிட்டல் பட்ஜெட்டிங்கில் படிப்போம். இதுக்கு அடுத்தது ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட். கேபிட்டல் பட்ஜெட்டிங் அப்படிங்கிறது நம்மளோட லாங் டேர்ம், பட் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படிங்கிறது நம்மளோட ஷார்ட் டேர்ம்.
ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு நமக்கு எவ்வளோ கேஷ் தேவைப்படுது, எவ்வளோ நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதுக்கு ஜென்ரலி எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டிஸ். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் அதை ஃபுல்லாக நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இதுக்கு அடுத்தது ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸ் ஆஃப் அ ஃபர்ம். இதில் ஃபர்ஸ்ட்டு கேபிட்டல் ஸ்ட்ரக்சர், நம்ம எந்தெந்த சோர்ஸஸ் யூஸ் பண்ணுறோங்கிறது. இதுக்கு அடுத்தது நம்ம EBIT அண்ட் EPS அனாலிசிஸ், இதெல்லாம் நான் பின்னாடி உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். இதுக்கு அடுத்தது டிவிடெண்ட். நம்ம டிவிடெண்ட் கொடுக்கும்போது எந்தெந்த தியரிஸ் நம்ம பேஸ் பண்ணி இது பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது டிவிடெண்ட் கால்குலேஷனு, ஒரு ஃபர்மோட வேல்யூ எப்படி இருக்குதுன்னு சொல்லி கால்குலேட் பண்ணுறதுக்கு தனியாக ஃபார்முலாஸ் இருக்குது. இந்த சாப்டரு தென் தேர்ட் சாப்டர் இதெல்லாமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்முலாஸில் தான் போகும். 5th சாப்டரும் சிமிலராக தான் இருக்கும். தென் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலுக்கு ஒரு இதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கும். இது எல்லாத்துலேயுமே நம்ம மெயினாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னது? ஃபார்முலாஸ். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இப்போ அந்த சாப்டர் அப்படின்னா அதில் ஃபார்முலாஸ் மட்டும் நம்ம தனியாக எழுதி வச்சிட்டோம்னா எக்ஸாம் அப்போ படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஃபார்முலாவை எழுதி நம்ம கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி வச்சோம்னாலே நம்மளுக்கு ஸ்டெப் மார்க்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் ஃபார்முலாஸ் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஷின் பேப்பர் பேட்டர்ன் என்னன்னு தெரியுமா? சப்ஜெக்ட்டுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டேன். கொஷின் பேப்பர் பேட்டர்ன். ஸோ இதில் 2 செக்ஷன் இருக்கா, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸ். இதில் 80 மார்க்ஸ் நமக்கு எதுலேருந்து கேட்பாங்க? ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்லேருந்து கேட்பாங்க. அண்ட் பேலன்ஸ் 20% பிஸ்னஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸில். இதில் வந்து உங்களுக்கு ஒரு கொஷின் வரும், லாஸ்ட்டு ஒரு கொஷின் இதில் எழுதுகிற மாதிரி இருக்கும். இதுக்கு அடுத்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் யூனிட்லேருந்து மோஸ்ட்லி தியரி தான் கேட்பாங்க. சம்ஸ் அதில் அதிகமாக கேட்குறதுக்கு சான்ஸ் இல்லை. சம்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட்லேருந்து அந்த டைம் வேல்யூ ஆஃப் மணியை கன்சிடர் பண்ணி கேட்கலாம். சரிங்களா? 1 செகண்ட். சேம் நம்மளுக்கு அதே பேட்டர்ன் தான், 50 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இந்த 15ல் உங்களுக்கு மினிமம் 10 to 12 கொஷின்ஸ் எஃப்எம்லேருந்து வரும். தென் பேலன்ஸ் இருக்க கொஷின்ஸ் பிடிஏலேருந்து கேட்பாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தியரி எழுதுகிற மாதிரி இருக்கும். தியரி மோஸ்ட்லி எதுலேருந்து கேட்பாங்கன்னு சொன்னேன்? ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட்லேருந்து கேட்பாங்க. ஸோ தியரி கான்செப்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் யூனிட் நம்ம தரவாய்க்கணும். இதுக்கு அடுத்து உங்களுக்கு தேர்ட் யூனிட் அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி எது கேட்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ரேஷியோஸ். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ரொம்ப லெஸ்ஸாக தான் இந்த காமன் சைஸு, கம்பேரிட்டிவ், இந்த மாதிரி இதெல்லாம் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு ரேஷியோஸ் தரவாய்க்கணும். தென் கேஷ் ஃப்ளோ நம்ம கார்ப்பரேட் அக்கௌண்டிங்கில் படிக்கிறதே தான். இங்கே தனியாக அதை நம்ம படிக்கணும்னு நெசசரி இருக்கா? ஒரு இதுக்கு படித்தா போதும் இல்லையா? ரைட். இதுக்கு அடுத்து உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்லேருந்து கேட்பாங்க. காஸ்ட் ஆஃப் கேபிட்டலில் உங்களுக்கு மோஸ்ட்லி இந்த வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்லேருந்து தான் சம்ஸ் அதிகமாக வரும். சரிங்களா? இதுக்கு அடுத்து கேபிட்டல் பட்ஜெட்டிங். இதிலேருந்து உங்களுக்கு 2 சம்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? இதுக்கு அடுத்து ஒர்க்கிங் கேபிட்டல்லேருந்து கம்பல்சரி ஒரு சம் வந்துடும். அது ஃபுல்லாக அந்த ஒரு சம் அப்படியே கேட்பாங்க. தென் அந்த ஒர்க்கிங் கேபிட்டல்லையே நம்மளுக்கு இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டு, கேஷ் மேனேஜ்மெண்ட்டு, டெப்டார் அண்ட் கிரெடிட்டார் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதை வந்து ரிசீவபிள் அண்ட் பேயபிள் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதிலிருந்து ஏதாவது ஒரு சம் வரும். சரிங்களா? தென் லீவரேஜஸ். இதுக்கு அடுத்து இருக்க ஒரு கொஸ்டின் பிடிஏலேருந்து. ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு இதை ஸோ அதில் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் டு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் ஃபினான்ஸ் அப்படிங்கிறத நம்ம சயின்ஸ் ஆஃப் மணின்னு சொல்லுவோம். எதனால அதை சயின்ஸ் ஆஃப் மணின்னு சொல்கிறோம்? ஃபினான்ஸை சைலண்டாக இருந்தால் எப்படி? ஃபஸ்ட்டெல்லாம் ஆன்சர் டக்கு டக்குன்னு வரும், இப்போ ஆன்சரே வரமாட்டேங்குது. ஏன் மேடம்?
நீங்கள் 3 பேர் தான். 2 minutes டைம் தரட்டா? என்னென்ன செக்டார்ஸில் மணி இன்வெஸ்ட் பண்ணணும் ஆஃப்டர் தட் அதில் நமக்கு ரிட்டர்ன் எப்படி வரும்? ஓகே தென் நம்ம என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணணும், மணியை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது. ஈவன் நம்ம ஃபேமிலி எடுத்துக்கோங்களேன், ஃபேமிலியில் குறைஞ்சது ஒரு 4 to 6 மெம்பர்ஸ் இருப்போமா. ஸோ அதுலேயே நம்ம மந்த்லி என்ன பண்ணுவோம், பட்ஜெட் அந்த மாதிரி போடுவோம். இவ்வளோ செலவு இருக்குது, அப்போது நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி கண்ட்ரோல் பண்ணணும். நமக்கு இவ்வளோ தான் இன்கம் இருக்குது, இதுக்கு மேலே எக்ஸஸாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிளான் பண்ணுவோமா. சேம் இதுவே ஒரு கம்பெனி சைடு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இன்னும் எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம்ஸ் எல்லாமே இன்னும் ஹியூஜ் லெவலில் இருக்கும். ஃபேமிலி அப்படிங்கும்போது மோஸ்ட்லி 50,000 to 1 lakh இருக்குமா மந்த்லி இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ், இந்த ரேஞ்சில் இருக்கும். இதை தாண்டி போகுமா? போகாது. இதுவே நீங்கள் கம்பெனி சைடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதிலிருந்து 5 or 10 மடங்கு வந்து அதிகமாக இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ இதை நம்ம கரெக்டாக எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம கம்பெனி லாஸில் போகாமல் ப்ராஃபிட்டில் போகும். சரிங்களா? ஸோ அதனால தான் நம்ம ஃபினான்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்கிறோம், சயின்ஸ் ஆஃப் மணி. இதில் ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் நம்ம அப்ளை பண்ணுவோம். கரெக்டுங்களா? தென் ஃபினான்ஸ் அப்படிங்கிறது 1890 வரைக்குமே எக்கனாமிக்ஸோட ஒரு பிரான்ச்சாக தான் இருந்துச்சு. இதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க, ஃபினான்ஸ்ன்னு சொல்லி அதை தனியாக கொண்டு வந்தாங்க. ஃபினான்ஸ் அப்படிங்கிறது நம்ம மணியை எப்படி அக்குமுலேட் பண்ணுறோம், தென் அதை எப்படி ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். சரிங்களா? தென் கார்ப்பரேட் ஃபினான்ஸ், ஒரு கம்பெனி சைடில் ஃபினான்ஸ் அப்படிங்கிறது என்ன பெர்ஸ்பெக்டிவில் பார்ப்பாங்க, நம்ம எவ்வளோ செலவு பண்ணணும், நமக்கு எவ்வளோ செலவு இருக்குது அப்படின்றத they have to create a budget. கரெக்டுங்களா? ஸோ அதை பட்ஜெட் பண்ணுவாங்க. இதுக்கடுத்து இப்போ நான் ஒரு கம்பெனி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம எதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணணும், எதில் பண்ணால் நமக்கு ப்ராஃபிட் அதிகமாக வரும்னு சொல்லிட்டு ஒரு அனாலிசிஸ் எடுப்பாங்க. இதையெல்லாம் வச்சு ஒரு ஃபோர்காஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு நமக்கு இவ்வளோ ஃபண்டு தேவைப்படுது, ஸோ இப்போ இவ்வளோ நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் மூவ் பண்ணுவாங்க. இதுக்கு அடுத்தது நம்ம கேஷாக நம்ம பண்ண போகிறோமா ஆர்எல்ஸ் கிரெடிட்டாக நம்ம பண்ண போகிறோமா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பர்ச்சேஸ் ஆர் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கேஷாக ஆர் கிரெடிட்டா அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணணும். இஃப் இன்கேஸ் நம்ம கிரெடிட் சேல்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா எவ்வளோ டேஸுக்குள்ளே நம்ம திரும்ப அந்த அமௌண்ட்டை வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில கம்பெனிஸ் 15 டேஸ்க்குள்ளே அமௌண்ட் செட்டில் பண்ணணும்னு சொல்லுவாங்க, ஒரு சில கம்பெனிஸ் 30 days 45 days அப்படின்னு சொல்லுவாங்க. இட் வில் டிஃபர் ஆஸ் பர் கம்பெனிஸ். ஸோ இதை நம்ம எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் கம்பெனி சைடில் ஃபினான்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டோட டெஃபினிஷன். An application of general managerial principles in the area of financial decision making. ஸோ நான் ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸ் நான் எடுக்கும் போது என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன டெஃபினேஷன் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் யூட்டிலைசேஷன், இந்த 2 வேர்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். சரியா? ப்ரொக்யூர்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோம்னா எந்தெந்த சோர்ஸஸில் இருந்து நம்ம ஃபண்டை ரைஸ் பண்ண போகிறோம். ஒரு கம்பெனிக்கு என்னென்ன சோர்ஸஸ் இருக்கலாம், பப்ளிக் கிட்ட இருந்து அவங்க 2 வேஸில் கலெக்ட் பண்ணலாமா, ஒன்று எக்விட்டி அண்ட் ப்ரிஃபரன்ஸ் போகலாம். கரெக்டாக? இதுவே அவங்க டெப்டாக போகணும்னு நினச்சாங்கன்னா டிபென்ச்சர்ஸ். இதுக்கப்புறம் இப்போ அந்த கம்பெனி ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா அங்கே என்ன இருக்கும், ப்ராஃபிட்டில் ஒரு போர்ஷனை எடுத்து வச்சுருப்பாங்களா, அதுக்கு பேர் என்ன, ரிசர்வ்.
ஸோ இந்த 4 சோர்ஸ் தான் மேக்ஸிமம். ஈக்விட்டி, ப்ரிஃபரன்ஸ், டிபென்ச்சர்ஸ் ஆர் எல்ஸ் டெப்ட், தென் ரிசர்வ்ஸ். இந்த 4ல் எதை யூஸ் பண்ண போகிறாங்க, ஒரு இதுக்கும் எவ்வளோ நமக்கு காஸ்ட் வருது, எதை நம்ம செலக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு they will decide and அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுவாங்க, யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். ஸோ ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டோட அப்ஜெக்டிவ்ஸ் ரெண்டு தான். ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் அண்ட் செகண்ட் ஒன் வெல்த் மேக்ஸிமைசேஷன். ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் அது அந்த வேர்டை பார்த்தே சொல்லிடலாம். அந்த கம்பெனியோட மோட்டிவ் என்னவாக தான் இருக்கும், நான் ப்ராஃபிட் மேக் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களோட மோட்டிவாக இருக்கும். they will not consider about any other factors. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், நான் 2020ல் 5 lakh நான் ப்ராஃபிட் வச்சுருந்தேன். 2024 அப்படிங்கும்போது எனக்கு 15 lakhs ப்ராஃபிட் இருக்கணும். இதுதான் இந்த கம்பெனியோட கோலாக இருக்கும். வேறு எதையுமே அவங்க கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க. சரிங்களா? ஸோ இது நம்மளுக்கு ஷார்ட் டேர்மில் ஒர்க் ஆகும். ஸோ இதில் மோஸ்ட்லி நம்ம அவுட்புட்டை மேக்ஸிமைஸ் பண்ணிவிட்டு இன்புட்டை நம்ம என்ன பண்ணுவோம், மினிமம் இன்புட் கொடுத்துட்டு அதில் எப்படி நம்ம ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது. இது கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு அப்படின்னா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. மினிமம் இன்புட் அண்ட் மேக்ஸிமம் அவுட்புட். மினிமம் இன்புட்டில் நம்ம எப்படி மேக்ஸிமம் அவுட்புட் எடுக்கிறது அப்படிங்கிறத தான் இந்த கம்பெனி பார்ப்பாங்க. சரிங்களா? தென் ஆர்குமெண்ட்ஸ் ஃபேவர். ஸோ இதோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு கம்பெனி ப்ராஃபிட் இல்லாமல் ரன் ஆகுமா? ப்ராஃபிட் இல்லை அப்படின்னா 1 வருஷம் நான் இருப்பேன், 2 வருஷம் இருப்பேன், 3ஆவது வருஷங்கும்போது கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ அந்த கம்பெனி கண்டினியூஸாக ரன் ஆகணும், அந்த கம்பெனிக்கு க்ரோத் வேணும் அப்படின்னா ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் அவங்களோட அப்ஜெக்டிவாக இருந்தால் மட்டும்தான் அவங்களால அதை அட்டைன் பண்ண முடியும். இதுக்கு அடுத்தது அந்த மெஷர் எஃபிஷியன்சி. அந்த கம்பெனி எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுறாங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட ப்ராஃபிட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயரில் 10% இருந்துச்சு, அடுத்த வருஷம் 15%, எகெயின் 10%. ஸோ இப்போ இந்த ப்ராஃபிட்டோட இதை பார்த்தாலே நம்ம சொல்லிடலாமா கம்பெனி எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வருஷம் என்ன பண்ணியிருக்காங்க, அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் வருஷம் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க, இதனால க்ரோத் இருந்திருக்கு. மறுபடியும் ஏதோ ஒரு சில இடத்துல மிஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ அதனால் ப்ராஃபிட் என்ன ஆயிடுச்சு, கம்மியாகிடுச்சு. ஸோ அப்போ எந்த அளவுக்கு அவங்க எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுறாங்கங்கிறத வி கேன் மெஷர். இதுக்கு அடுத்தது மீட் கண்டிஜென்சிஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கோவிட் சுச்சுவேஷன்ஸ்லலாம் நிறைய கம்பெனிஸ் வந்து லாஸில் போச்சு. அவங்களால என்ன பண்ண முடியல, சஸ்டெயின் பண்ண முடியல மார்க்கெட்டில். ஸோ இந்த மாதிரி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷன்ஸ் வரும்போதும் அதை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறது, அந்த இடத்துல நம்ம ரிசர்வாக ஏதோ ஒன்று நம்ம எடுத்து வச்சுருந்தா தான் நம்மளால் அந்த இடத்துல சஸ்டெயின் பண்ண முடியும். ப்ராஃபிட் இல்லைன்னா வி கான்ட் சஸ்டெயின். ஸோ நம்ம கண்டிஜென்சியை மீட் பண்ணுறதுக்கும் ப்ராஃபிட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை ஒன்ஸ் படிக்கிறீங்களா புக்கில் இருக்கிறத? அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட் ஒன், ஆர்குமெண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், அதோட அட்வான்டேஜஸ் ஆர் ஃபேவர்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, ஏன் ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் வேண்டான்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் திங், இதில் நம்ம என்ன பண்ணலை, எந்த ஒரு ரிஸ்க் ஃபேக்டரையும் நம்ம கன்சிடரே பண்ணலை. சரிங்களா? எனக்கு ப்ராஃபிட் வரணும், நான் இதில் டைம் வேல்யூ ஆஃப் மணியை நான் கன்சிடரே பண்ணலை. கரெக்டுங்களா? இப்போது நான் இன்றைக்கி நான் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு 20 lakh இன்வெஸ்ட் பண்ணுறேன். இது 5 years கழிச்சு இது எவ்வளோவா ஆகும், இதுக்கு எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வரும், இந்த மாதிரி கான்செப்டில் நம்ம பார்க்கவே இல்லை. சரிங்களா? இந்த இடத்துல ரிஸ்கையும் நம்ம இக்னோர் பண்ணிட்டோம், டைம் வேல்யூவையும் நம்ம இக்னோர் பண்ணிட்டோம். அண்ட் இது வந்து ஷார்ட் ரன்னுக்கானது, லாங் டேர்முக்கு இது நமக்கு சூட் ஆகாது. தென் இதுக்கு அடுத்தது நேரோ அண்ட் வேக் கான்செப்ட். இதில் என்ன அப்படின்னா, இப்போது ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு என்னென்ன ப்ராஃபிட் ஞாபகம் வரும்? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம போடுவோம்ல, ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் என்ன ப்ராஃபிட் போடுவீங்க? கிராஸ் ப்ராஃபிட். தென் P&L அக்கௌண்ட்டில் நெட் ப்ராஃபிட். கரெக்டாக? தென் இதில் இன்னும் ஒரு சில கான்செப்ட்ஸ் இருக்குது.
profit before interest and tax, profit after interest and tax, then profit before depreciation and after depreciation சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய ப்ராஃபிட் இருக்கு. இதில் நான் எந்த ப்ராஃபிட்டை எடுக்கணும்னு சொல்லிட்டு கிளியராக இந்த தியரி சொல்லலை. ஸோ இதனால தான் இந்த கான்செப்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெல்த் மேக்ஸிமைசேஷன் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணாங்க. ஸோ மெயின் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டோட அப்ஜெக்டிவ் ஆர்எல்ஸ் இன்வெஸ்டர்ஸோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு கேட்கும்போது எதை தான் நம்ம சூஸ் பண்ணணும்? வேல்யூ ஆர்எல்ஸ் வெல்த் மேக்ஸிமைசேஷன் தான் சூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்குமே இந்த ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் அப்படிங்கிறது தான் இருந்துச்சு. ஸோ இதில் இவ்வளோ டிமெரிட்ஸ் இருக்கிறதுனால அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக என்ன கான்செப்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க? வெல்த் மேக்ஸிமைசேஷன் ஆர்எல்ஸ் வேல்யூ மேக்ஸிமைசேஷன். சரிங்களா? ஸோ இதை நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளோட மார்க்கெட் வேல்யூவை மெஷர் பண்ணுறதுக்கு நம்மளோட ஈக்விட்டி அண்ட் டெப்ட் இதோட ரெண்டு வேல்யூவையும் சேர்த்து தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். ஸோ இதுதான் அந்த ஃபர்மோட வேல்யூ. சரிங்களா? ஸோ இந்த கான்செப்டில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, இப்போ ஒரு ஃபர்மோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியோட ஈக்விட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த ஷேரோட ரேட் வந்து 20. ஒரு 1 or 2 years கழிச்சு அது என்ன ஆகும்? மேபி இன்க்ரீஸ் ஆகலாம் ஆர்எல்ஸ் டிக்ரீஸ் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 25 இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. கரெக்டுங்களா? ஸோ அப்போ இந்த பெனிஃபிட்டை யார் எடுத்துக்கிறா? ஷேர் ஹோல்டர்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ இது வர்ற ப்ராஃபிட்டை அந்த கம்பெனி மட்டும்தான் வச்சுக்கிறாங்களா? கிடையாது. சொசைட்டியும் இதனால பெனிஃபிட் ஆகுது. கரெக்டுங்களா? பட் ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷனில் என்ன ஆகும்? ப்ராஃபிட் வருது அப்படின்னா அந்த கம்பெனி அவங்க மட்டும்தான் வச்சுப்பாங்க, சுற்றி இருக்க யாருக்குமே அதை கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் இது ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். தென் இதுக்கு அடுத்தது ஆர்குமெண்ட் ஃபேவர் ஆஃப் வெல்த் மேக்ஸிமைசேஷன். ஸோ நம்ம ஷார்ட் டேர்மில் ஏதாவது ஒரு பேமெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இது யூஸ் ஆகும். தென் ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் டிவிடெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, ஈக்விட்டிஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, ப்ரீவியஸ் இயரில் நம்ம ஒரு ரேட் கொடுத்துருப்போம். அந்த ரேட்லேருந்து 1 or 2% தான் நம்மளுக்கு வேரியேஷன்ஸ் வரும். ரொம்ப வேரியேஷன்ஸ் ஆகாது. இதுவே நீங்கள் டிபெஞ்சர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பேர்லேயே நம்ம சொல்லும் போதே என்ன தான் சொல்லுவோம்? 12% டிபெஞ்சர்ஸ், 14% டிபெஞ்சர்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன ஆகாது? நம்மளுக்கு வேரி ஆகாது. சேம் ப்ரிஃபரன்ஸும் அதே மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் நம்ம எவ்வளோ கொடுக்கணுங்கிறது நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. தென் ஷேர் ப்ரைஸ் நம்மளுக்கு என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதனால் அந்த கம்பெனி மட்டும் பெனிஃபிட் ஆகாமல் சுற்றி இருக்க அந்த சொசைட்டியும் பெனிஃபிட் ஆகும். சரிங்களா? ஸோ நம்மளால் இருக்க ரிசோர்ஸஸ் எல்லாத்தையுமே எஃபிஷியண்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு அடுத்தது இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது சோஷியலி இட் இஸ் அன்டிசைரபிள். ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க? இது ப்ராக்டிக்கலாக இன்னும் இம்ப்ளிமெண்ட்டுக்கு வரலை. இது தியோரிட்டிக்கலாக மட்டும்தான் இருக்குது. எல்லா கம்பெனிஸுமே இதை என்ன பண்ணலை? அப்ளை பண்ணலை. சரிங்களா? இதுக்கு அடுத்தது டிஸ்கிரிப்டிவ் ஐடியா. சேம், நாட் அ டிஸ்கிரிப்டிவ் ஐடியா. இது நமக்கு எழுதி மட்டும் வைக்கல, பட் ஒரு சில கம்பெனிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, பட் நாட் ஆல் கம்பெனிஸ். இதை கிளியராக பார்த்துக்கோங்க. இதுக்கு அடுத்தது ஒன்லி ஷேர்ஹோல்டர்ஸ் வெல்த் ஆர் மேக்ஸிமைஸ்ட். ஸோ அங்கே யாரோட வெல்த் மட்டும்தான் மேக்ஸிமைஸ் ஆகுது? ஷேர்ஹோல்டர்ஸ். அங்கே இருக்க எம்ப்ளாயீஸை பற்றி தே டிடன்ட் கன்சிடர். இதுக்கு அடுத்தது ஓனர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட். இது ரெண்டுமே செப்பரேட்டாக இருக்கும்போது தான் இந்த கான்செப்ட் நம்மளுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். சேம் ஓனர்ஷிப்பும் மேனேஜ்மெண்ட்டும் ஒரே பர்சன் இருந்தாங்கன்னா இது அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. ஏன்? அவங்களோட மோட்டிவ் என்னவா இருக்கும்? ஓனரோடது ப்ராஃபிட்டுங்கிறது தான் இருக்கும். அவங்க வெல்த்தை மேக்ஸிமைஸ் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டாங்க. சரிங்களா? ஸோ அதில் இருக்கிறது எல்லாமே சும்மா ஓவராலாக நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும். வெல்த் மேக்ஸிமைசேஷன்னா என்ன, அதோட ஃபார்முலா, தென் அதோட அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ். சேம் ஃபார் ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன்.
ஸோ இதை மட்டும் இப்போ பார்க்கலாமா? Next one, scope and functions of financial management. So அதில் ஸ்கோப்புன்னு பார்க்கும்போது மெயினாக 3 பாயிண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் அண்ட் ஃபினான்சிங் டெசிஷன். தேர்ட் ஒன் டிவிடெண்ட் டெசிஷன். இப்போ ஒரு கம்பெனி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணணும், சரிங்களா? ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நான் 2 டேர்ம் சொன்னேன்ல, லாங் டேர்முக்கு ஒன்று, ஷார்ட் டேர்முக்கு ஒன்று. என்னென்னு ஞாபகம் இருக்கா? Working capital for short term and long term ku capital budgeting. So capital budgeting la நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ப்ராஜெக்ட் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் நம்ம எடுக்கலாமா எடுக்க கூடாதா, வெதர் இதை நம்ம எடுத்தோம்னா ப்ராஃபிட் வருமா வராதாங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு அடுத்து ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட். இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்ல நம்மளோட டெப்ட் ஆப்ளிகேஷன்ஸை மீட் அவுட் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட கேஷ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத we can measure. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷனில் இந்த 2 பாயிண்ட் ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு என்னென்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது, அதில் எதை செலக்ட் பண்ணால் பெட்டராக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதுக்கு அடுத்து நம்ம செலக்ட் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் அதை மானிட்டர் பண்ணிவிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. இது 2 தான் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷனோட மெயின் இம்பார்ட்டன்ட் திங்ஸ், சரிங்களா? இதுக்கு அடுத்தது ஃபினான்சிங் டெசிஷன். ஃபினான்சிங் டெசிஷன் அப்படின்னு பார்க்கும்போது காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஒன்று, இதுக்கு அடுத்தது கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் அண்ட் அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணதுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வருது, சரிங்களா? காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் நம்ம என்னென்ன கன்சிடர் பண்ணுவோம், ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் என்னென்ன சோர்ஸஸ் இருக்குது அப்படின்னு. என்னென்ன சோர்ஸு, ஒரு கம்பெனிக்கு என்னென்ன சோர்ஸஸ் இருக்க சான்சஸ் இருக்கு? சவுண்டா? ஈக்விட்டி, preference, debentures, reserves. இதில் இந்த சோர்ஸ் நம்ம எதை யூஸ் பண்ண போகிறோம்? ஸோ இந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சரில் நம்ம என்ன படிப்போம்னா இந்த 4ல் எந்த ப்ரப்போர்ஷன் அந்த கம்பெனிக்கு ஆப்டாக இருக்கும். ஈக்விட்டி வந்து எல்லா இதுலேயுமே இருக்கணும் ஃபர்ஸ்ட் திங், சரிங்களா? எந்த டைப் ஆஃப் கேபிட்டல் நம்ம எடுத்துக்கிட்டாலும் சரி அதில் ஈக்விட்டிங்கிறது மேண்டேட்டரி. நெக்ஸ்ட்டு ஈக்விட்டி ப்ளஸ் ப்ரிஃபரன்ஸ்ன்னு அந்த கம்பெனி கொடுக்கலாம். தேர்டு ஈக்விட்டி ப்ளஸ் டிபெஞ்சர்ஸ்ன்னு கொடுக்கலாம். ஃபோர்த் ஒன் ஈக்விட்டி ப்ளஸ் ப்ரிஃபரன்ஸ் ப்ளஸ் டிபெஞ்சர்ஸ். ஸோ இதை தான் நம்ம கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். மோஸ்ட்லி இந்த 4 டைப் தான் வரும். ஸோ இதில் எது கரெக்டாக இருக்கும், ஒன்றுக்கும் எவ்வளோ காஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம எதில் பார்ப்போம், ஃபினான்சிங் டெசிஷன்ஸில் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதில் அவங்க மெயினாக சொல்லும்போது இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் சோர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இன்டர்னலில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுவோம், ஈக்விட்டியும் ரிசர்வ்ஸும், கரெக்டுங்களா? தென் ஆஃப்டர் தட் மற்ற இருக்கிறது எல்லாமே நமக்கு எதில் வரும், எக்ஸ்டர்னல் சோர்ஸஸில் வந்துடும். நெக்ஸ்ட் ஒன் டிவிடெண்ட் டெசிஷன். ஸோ டிவிடெண்ட் டெசிஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஷேர் ஹோல்டர்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட். இதுக்கு அடுத்து அந்த கம்பெனி இருக்க செக்டார் வந்து எந்த அளவுக்கு க்ரோத் ஆகிருக்கு, மற்ற கம்பெனிஸ் எல்லாம் எந்த அளவு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ கம்பெனி வந்துட்டு 10% டிவிடெண்ட் கொடுக்குறாங்க ஃபார் தயர் ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் பி கம்பெனி வில் ப்ரொவைட் 50% டிவிடெண்ட். ஸோ இதில் எந்த கம்பெனி ப்ராஃபிட் அதிகமாக வச்சுருக்காங்கன்னு நம்ம மீனிங் எடுத்துக்கலாம், பி. ஏன்? டிவிடெண்ட்டை பொறுத்து ஜாஸ்தி ஆகும். இதில் நம்ம மெயினாக இன்னொன்று கன்சிடர் பண்ண வேண்டியது, ஒரு கம்பெனிக்கு க்ரோத்துக்கான ஆஸ்பெக்ட் இருக்கும்போது தென் அவங்க இருக்க ஃபண்டை மறுபடியும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா தே வில் நாட் ப்ரொவைட் டிவிடெண்ட், சரிங்களா? இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் இந்த ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்த ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே எப்போ இல்லையோ ஆர்எல்ஸ் நம்மக்கிட்ட இருக்க ரிசர்வ்ஸ் ரொம்ப நிறைய ஆகிடும்,
கரெக்டுங்களா? ஸோ அந்த சுச்சுவேஷனில் அவங்க என்ன பண்ணுவாங்க, டிவிடெண்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. மற்ற டைம் எல்லாமே என்ன பண்ணிடுவாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்களா, ரீட்டைன் பண்ணுவாங்களா? ரீட்டைன் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லைங்கும் போது தான் தே வில் டிஸ்ட்ரிபியூட் தயர் டிவிடெண்ட் டு த ஷேர் ஹோல்டர்ஸ். அடுத்து போயிடலாமா? நெக்ஸ்ட் ஒன், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். ஸோ இது எங்கள் டேப்லர் காலம் மாதிரி கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட்டு நமக்கு ஃபினான்ஷியல் நீட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம எந்தெந்த டைப் ஆஃப் சோர்ஸுக்கு போகலாம், எது நமக்கு ஆப்டாக இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு அடுத்தது அதை நம்ம அனாலிசிஸ் பண்ணுவோம். நமக்கு லிக்விடிட்டி எவ்வளோ தேவைப்படுது, எவ்வளோ நம்ம ப்ராஃபிட் அட்டைன் பண்ணணும், இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுக்கு அடுத்தது ஆப்டிமல் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். நாங்கள் இந்த 4 ஸ்ட்ரக்சர் சொன்னேன் இல்லையா, இதில் எதில் நமக்கு காஸ்ட்டு கம்மியாக இருக்குது. ஸோ இதுக்கு நான் என்ன மெத்தட் சொன்னேன், WACCன்னு சொன்னேன்னா வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ஸோ இதில் பார்க்கும்போது எந்த WACC காம்பினேஷன் வந்து நமக்கு கம்மியாக வருதோ அதை தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அதுதான் ஆப்டிமல் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு காஸ்ட் வால்யூம் ப்ராஃபிட் அனாலிசிஸ். நான் எந்த பாயிண்டில் எனக்கு அது பிரேக் ஈவன் பாயிண்ட்டு, எவ்வளோ நான் ரெவென்யூ எடுக்கணும், எவ்வளோ நான் சேல்ஸ் பண்ணணும், தென் என்னோடய காஸ்ட் எவ்வளோ வருது. ஸோ இவ்வளோ காஸ்ட் வருது அப்படின்னா இந்த அளவுக்கு நான் ப்ராஃபிட் அட்டைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய காஸ்ட் வந்துட்டு 50,000 வருது. ஸோ அப்போ நான் ப்ராஃபிட் அட்லீஸ்ட் 1 lakh ஆகுது என்ன பண்ணணும், அட்டைன் பண்ணணும். ஃப்யூச்சருக்கு ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் இதிலிருந்து எடுத்து வச்சேன்னா தான் என்னால் சஸ்டெயின் பண்ண முடியும். சரிங்களா? இதெல்லாம் நம்ம எங்கே இன்டெப்த்தாக படிச்சிருப்போம், காஸ்ட் அக்கௌண்டிங்கில் படிச்சிருப்போமா? ஞாபகம் இருக்கா அதெல்லாம்? ஓகே. இதுக்கு அடுத்த அந்த கம்பெனி வந்துட்டு எவ்வளோ ப்ராஃபிட் மேக் பண்ணணும், தென் அதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அதுக்கான டெசிஷன்ஸ். இதுக்கு அடுத்தது நம்மளோட அசர்ட் மேனேஜ்மெண்ட்டு, கேபிட்டல் பட்ஜெட்டிங். இதுக்கு அடுத்தது நம்மளோட டாக்ஸேஷன். ஸோ இப்போ ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஒரு டேக்ஸ் ரேட் இருக்கும், கம்பெனிஸ்க்கு ஒரு டேக்ஸ் ரேட் இருக்கும். இன் சர்டைன் கேசஸில் இப்போ நீங்கள் அசட்டை நீங்களே ஓனாக வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெஷினரி வாங்குறீங்க. ஸோ அந்த மெஷினரிக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, டேக்ஸ் போடுவாங்க. கரெக்டாக? தென் இதில் நம்ம என்ன லெஸ் பண்ணுவோம், டெப்ரிசியேஷனை லெஸ் பண்ணுவோம். ஸோ இது எதனால் நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட்டு, டேக்ஸ் நம்ம பே பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட். கரெக்டுங்களா? ஸோ இதே நீங்கள் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறத ஒரு பேக்வேர்ட் ஏரியாவில் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு சப்சிடிஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இது எதனால் உங்களுக்கு வந்த பெனிஃபிட், டேக்ஸ் நீங்கள் பே பண்ணுறதுனால வந்த பெனிஃபிட். ஸோ கவர்மெண்ட்டோட பாலிசிஸ் அண்ட் டேக்ஸ் பாலிசியை பொறுத்தும் நம்மளோட ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸ் அப்படிங்கிறது வேரி ஆகும். இதுக்கு அடுத்தது நம்மளோட ஒர்க்கிங் கேபிட்டல் நெசசரி. ஸோ இது எல்லாமே நம்ம அந்தந்த சாப்டர்ஸ் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்க்கலாம். தென் மர்ஜர் அண்ட் அக்விசிஷன். ஸோ இப்போ மர்ஜர் அப்படின்னா என்ன, ஏன்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்குது, தென் பின்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்குது. இந்த 2 கம்பெனியும் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு புதுசாக சின்னு சொல்லி ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் என்னது, மர்ஜர். இதுவே அக்விசிஷன் அப்படின்னா ஏ கம்பெனி இங்கே இருக்கும், தென் பி கம்பெனி இருக்குது. ஏ கம்பெனி என்ன பண்ணுவாங்க, பி கம்பெனியை வாங்கிடுவாங்க. ஸோ இப்போ இதுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபண்டு இருக்கா இல்லையா, தென் எந்த சுச்சுவேஷனில் நம்ம மர்ஜர் போகணும், எந்த சுச்சுவேஷனில் அக்விசிஷன் போகணும் அப்படிங்கிறதையும் நம்ம இதில் தான் படிப்போம், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் தான் படிப்போம். ஸோ இப்போ பார்த்தது எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். அண்ட் உங்களோட பழைய ஸ்டடி மெட்டீரியலில் CFO அண்ட் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இதெல்லாமே ரொம்ப பெருசாக கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ வந்த புது புக்கில் அதை ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ எப்பயுமே நம்ம பார்க்கும்போது எதை தான் பார்க்கணும், புது புக்கை தான் பார்க்கணும். ஸோ எது அமெண்ட் ஆகிருக்கோ அந்த சேஞ்சஸை நீங்கள் நோட் டவுன் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை அதை மட்டும் நான் தனியாக பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே. பழைய புக்கில் இருக்கிறத ஃபாலோ பண்ண வேண்டாம். சரிங்களா?
சிஎஃப்ஓனா யார்? சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர். ஸோ அந்த கம்பெனிக்கு அவங்க தான் இம்பார்ட்டண்ட் ஒன். அந்த கம்பெனியில் எடுக்கிற என்ன டெசிஷன்ஸ்னாலும் யார் தான் எடுப்பா? சிஎஃப்ஓ தான் எடுப்பாங்க. கரெக்டுங்களா? ஸோ இப்போ என்ன முடிச்சா நம்ம சிஎஃப்ஓ ஆகலாம்? தெரியலையா? சிஎம்ஏ தெரியாதா? கூகுள் இட். இப்போ சிஎம்ஏ முடிச்சா மேக்ஸிமம் நம்ம எந்த பொசிஷன் வரைக்கும் போக முடியும்? சிஎஃப்ஓ வரைக்கும் போக முடியும். ஸோ ஒரு கம்பெனி அவங்க நல்லா ரன் ஆகணும், நல்ல ப்ராஃபிட் மோட்டிவோட போகணும் அப்படின்னா அதுக்கு யார் மெயின் இம்பார்ட்டன்ட் திங்? சிஎஃப்ஓ. இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்னவா இருக்கலாம்? ஜென்ரலாக சொல்லுங்கள், எனக்கு இதில் இருக்க டாப் பாயிண்டே வேணும்னு இல்லை. ஜென்ரலாக என்னென்ன இருக்கலாம்? கம்பெனியோட ஃபண்டை எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம், தென் அதை நம்ம எப்படி ப்ரொக்யூர் பண்ணலாம், எந்த காம்பினேஷன் எடுத்தோம்னா நமக்கு ஆப்டிமலாக இருக்கும், என்னென்ன சோர்ஸஸ்லேருந்து ரைஸ் பண்ணலான்னு டிசைட் பண்ணுவாங்க. கரெக்டு. தென் டோட்டல் ரெக்குவயர்மெண்ட் எவ்வளோ இருக்குது, நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன, தென் டிவிடெண்ட் பாலிசிஸ், நம்ம டிவிடெண்ட் எந்த அளவு பே பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சஜஷன் கொடுப்பாங்க. இதுக்கப்புறம் ரிசர்வாக நம்ம எவ்வளோ வச்சுருக்கணும். ரைட். வேறு நமக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் எவ்வளோ தேவைப்படும், அதை நம்ம எவ்வளோ மெயின்டைன் பண்ணணும். தென் இப்போ டெப்டாருக்கு நம்ம கிரெடிட் சேல் பண்ணும்போது எவ்வளோ நாளுக்குள்ளே நம்ம அமௌண்ட்டை திரும்ப வாங்கணும். இந்த டெசிஷன்ஸ் எல்லாம் யார் தான் சொல்லுவாங்க? சிஎஃப்ஓ தான் சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்தது நம்ம மணியை பாரோ பண்ணுறோம் அப்படின்னா எந்த இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம பாரோ பண்ணலாம். ஓகேங்களா? நம்ம ப்ராஃபிட்டை பே பண்ணுறதுக்கு எனஃபாக இருக்குமா இல்லையாங்கிற இந்த அனாலிசிஸ் பார்க்குறது. தென் ஷேர் ஹோல்டர்ஸோட வெல்த்தை மேக்ஸிமைசேஷன் பண்ணுறது. இதுக்கு அடுத்தது கேபிட்டல் மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் டாடா கம்பெனி எடுத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி அவங்களோட ரிட்டர்ன் எப்படி இருந்துச்சு, டாட்டா இறந்த அப்புறம் அவங்களோட ரிட்டர்ன் எப்படி இருக்குன்னு எனக்கு பார்த்துட்டு சொல்லுங்க. கண்டுபிடிச்சிங்களா இல்லையா? கஷ்டமா இருக்கா? இங்க பாருங்க, இது வந்து டாடா ஸ்டீலோட லாஸ்ட் 3 month ஓடுது. ஃப்ளக்சுவேஷன்ஸ் எப்படி இருக்கு இது பார்த்தாலே நமக்கு தெரியுது இல்லையா? இடையில என்ன இருக்கு, இந்த பாயிண்ட்டுங்கும் போது மேலே போயிருக்கு, எகெயின் கீழே வருதா, அந்த அளவுக்கு பாசிட்டிவாக போகலை. கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வருது, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது அப்படிங்கும்போது அதை நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது. இப்போ நம்ம ஷேர் வந்து ரொம்ப கம்மியாயிட்டே போகுதுன்னா அதுக்கு என்ன டெசிஷன்ஸ் நம்ம எடுக்கிறது, அதை எப்படி மறுபடியும் ரைஸ் பண்ண வைக்கிறது அப்படிங்கிற டெசிஷன்ஸ் எல்லாமே யார் தான் பார்ப்பா? சிஎஃப்ஓ தான் பார்ப்பாங்க. ஸோ இதுதான் சிஎஃப்ஓவோட மேஜர் டியூட்டிஸ். சேம் உங்களுக்கு இது அவங்க எந்தெந்த ஏரியாஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது, தென் ஃபினான்சிங் டெசிஷன்ஸில் இந்த இபிஐடி அண்ட் இபிஎஸ் அனாலிசிஸ், இது இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன்னா புரியாது, நான் லாஸ்ட்டு சாப்டர் எடுக்கும்போது சொல்கிறேன். அதை எடுத்த அப்புறம் இது ரிவைஸ் பண்ணி பாருங்கள். ஓகே. இதுக்கு அடுத்தது டிவிடெண்ட் டெசிஷன்ஸ், நம்ம எப்படி ஃபண்டை எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணுறது. தென் ஒர்க்கிங் கேபிட்டல், ஆல்ரெடி சொன்ன பாயிண்டே தான் இங்கேயும் மறுபடியும் நமக்கு என்ன ஆகுது, ரிப்பீட் ஆகுது. தென் நம்மளோட காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், ஒர்க்கிங் கேபிட்டல் நமக்கு எவ்வளோ தேவைப்படும். தென் டேக்ஸ் நம்ம எப்படி பிளான் பண்ணலாம், என்ன வேலை நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணால் நம்ம பே பண்ணுற டேக்ஸை நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியும், நமக்கு என்னென்ன எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன நம்ம டிடக்ஷன் பண்ணிக்கலாங்கிறத இவங்க தான் பார்ப்பாங்க. இதுக்கு அடுத்தது காஸ்ட் வால்யூம் ப்ராஃபிட் அனாலிசிஸ், தென் நம்மளோட காஸ்ட்டை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, இது எல்லாமே பார்ப்பாங்க. தென்
இதெல்லாம் நம்ம மெயின் அண்ட் இம்பார்ட்டண்ட் ரெகுலேட்டரி திங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன லாஸ் நம்ம பார்க்கணும், ஆர்எல்ஸ் என்னென்ன கைட்லைன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஒன் கம்பெனிஸ் ஆக்ட் நம்ம ஃபாலோ பண்ணணும், தென் செபி, தென் ஃபெமா. இந்த 3 ஆக்டையுமே வி ஹாவ் டு ஃபாலோ. ஸோ இது வந்து இப்போ இருக்க புக்கில் இருக்காது, சரிங்களா? இது தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ பிரேக் போயிட்டு வரீங்களா? தென் இதுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, அதில் ஒரு சின்ன கேம் மாதிரி பார்க்கலாம்.